நடப்பாண்டில் தங்கத்துக்கு போட்டியாக வெள்ளி விலையும் ஜெட் வேகத்தில் உயர்ந்து வருகிறது. உலகளாவிய பொருளாதார நிச்சயமற்ற சூழலால் தங்கம் விலை உயர்ந்தது. தொடர்ச்சியாக முதலீட்டாளர்கள் வெள்ளியிலும் முதலீடு செய்வது அதிகரித்து வருகிறது. இதனால் தங்கம் வெள்ளி கிடைப்பதே குதிரை கொம்பாக இருப்பதாக சொல்கிறார்கள் வர்த்தகர்கள். அதாவது நகை செய்வோருக்கே தங்கம் ஒரு வாரம் கழித்தே கிடைப்பதாகவும் வெள்ளி 10 நாட்கள் கழித்து கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள். இதில் எரிகின்ற தீயில் எண்ணெய் ஊற்றியது போல மீண்டும் சீனாவுக்கு 100% வரி என ட்ரம்ப் சொல்ல தங்கம் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை எட்டி வருகிறது. சென்னையில் 1 கிராம் ஆபரண தங்கம் கிராம் 11,825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரன் தங்கம் 94,600 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டில் மட்டும் சவரன் தங்கம் விலை 37,400 ரூபாய் உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையும் தாறுமாறாக உயர்ந்திருக்கிறது. வெள்ளி கிராம் 206 ரூபாயாக உயர்ந்துள்ளது. கிலோ வெள்ளி 2,06,000 என்ற உச்சத்தை எட்டியிருக்கிறது. நடப்பாண்டில் தங்கத்தை விட வெள்ளி வேகமாக விலை உயர்ந்திருக்கிறது. 2025 தொடக்கத்தில் 1 கிலோ வெள்ளி விலை 98,000 ரூபாயாக இருந்தது. அன்றைக்கு 1 கிராம் தங்கம் விலை 7,150 ரூபாயாக இருந்தது. அன்றைக்கு 98,000ற்கு ஆபரண தங்கம் வாங்கியிருந்தால் 13.70 கிராம் தங்கத்தை வாங்கியிருக்கலாம். இப்போதைய விலைப்படி 13.70 கிராம் தங்கம் விலை 1,62,200 உயர்ந்துள்ளது. இப்போது வெள்ளியை பொறுத்தவரையில் 2,06,000 ரூபாயாக உயர்ந்துள்ளது. முதலீட்டு அடிப்படையில் பார்த்தால் ஆண்டு தொடக்கத்தில் 98,000ற்கு வாங்கிய தங்கத்தின் மதிப்பு கூடுதலாக 64,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதுவே வெள்ளி மதிப்பு 1,08,000 ரூபாய் உயர்ந்துள்ளது. நடப்பாண்டில் தங்கம் விலை 65% வரையில் உயர்ந்திருக்கும் வேளையில் வெள்ளி விலை 108% உயர்ந்திருக்கிறது. வெள்ளியை பொறுத்தவரையில் விலை பார் வெள்ளிக்கு மட்டுமே பொருந்தும். இப்போது தங்கம் விலை அதிகமாக ஏற்றம் காண முதலீட்டாளர்கள் வெள்ளி பக்கமும் முதலீடு செய்ய தொடங்கியிருக்கிறார்கள். அதுபோக வெள்ளியை பொறுத்தவரையில் தொழிற்சாலைகளுக்கு முக்கிய உலோகமாகவும் இருக்கிறது. மின்சார வாகனங்கள் தயாரிப்பு, விமான உற்பத்தி பாகங்கள் தயாரிப்பு, பேட்டரி, சோலார் பேனல் தயாரிப்பு, மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு, மின்கடத்தி தயாரிப்புக்கு வெள்ளி அவசியமாக இருக்கிறது. மின்சார வாகன தயாரிப்பு அதிகரிப்பும் வெள்ளி விலையை நேர்கோட்டில் உயர செய்தது. வெள்ளியை பொறுத்தவரையில் ஆபரணமாக இல்லாது பாராகவும் நாணயங்களாக இருக்கும்போது மதிப்பு உயர்கிறது. இப்படி பிசிக்கலாக வாங்கும்போது முதலீட்டில் இழப்பும் பாதுகாப்புக்கான செலவும் ஏற்படுகிறது.